ஐயையோ கிளவி படுத்திருக்கிறதையும் அந்த பிஜிஎம்ஐயும் கேட்டப்போ கிளவி போயிடுச்சோ அப்படின்னு நான் ஷாக் ஆகிட்டேன். அட ஆமாங்க, இந்த வாரத்துக்கான 2வது ப்ரோமோ வெளியாகி இருக்கு. அதுல கிளவி ஈஸ்வரி வேற ஏதோ ஒரு வீட்ல இருக்கிற மாதிரி இருக்கு. கடைசியா கோபி சொன்னபடி வீட்டை விட்டு போயிட்டான். மகன் இல்லாத இடத்துல நானும் இருக்க மாட்டேன் அப்படின்னு பொட்டி படுக்கைய தூக்கிக்கிட்டு கோபி பின்னாடியே போயிட்டா ஈஸ்வரி. 2 பேரும் தனியா வீடு எடுத்து தங்கியிருக்காங்க. சனியன் போச்சுது, போய் தொலையட்டும்னு விடாம பாக்கியா அங்கேயும் அத்தே சொத்தேன்னு போய் நிக்கிறா. பையனை வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வாரது, அவன் வீட்டை விட்டு போறப்போ கூடவே போறது, இந்த பாக்கியலட்சுமி பின்னாடியே போய் வீட்டுக்கு வாங்கத்தே அப்படின்னு கெஞ்சிருதுன்னு ஒரே சீனை திரும்ப திரும்ப எடுத்துக்கிட்டே இருக்காரு இந்த டைரக்டர். இந்த டைரக்டர் வீட்டை விட்டு ஓடி போய் தான் இந்த சீரியல் எடுக்கிறாரோ என்னமோ. புருஷனே இல்லைன்னு ஆனதுக்கப்புறம் மாமியாருக்கு இந்த பாக்கியலட்சுமி முக்கியத்துவம் கொடுக்கறத பார்த்தா சிரிப்பு தான் வருது. அடியே பாக்கியா, கிளவி எங்கேயோ போகட்டும், திரும்ப வீட்டுக்கு கூப்பிடாதே. கிளவி இப்ப வாழைப்பழம் மாதிரி பேசுவா, திரும்ப வீட்டுக்கு வந்தா மறுபடியும் ஆட்டத்தை ஆரம்பிச்சிடுவா. 7:30 சனி தொலைஞ்சதுன்னு நினைச்சுக்கிட்டு கிளம்பி போயிடு.